ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் வேர்ல்ட் நியூஸ் இன் தமிழ். 5 நிமிஷத்தில் வேர்ல்ட் நியூஸை தெரியணுமா அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். ஹார்முஸ் ஜலசந்தியில் டேங்கர் கப்பல் தாக்குதல். அமெரிக்க ஈரான் பதற்றம். துருக்கியில் நேட்டோ உச்சி மாநாடு. துருக்கிக்கு F-35 விமானங்கள் வழங்குவது குறித்து ட்ரம்ப். பிரான்ஸ் வெளியேற்றங்கள். வெனிசுலா நிலநடுக்கம். கியூபா மின்வெட்டு. மொனாக்கோ சந்தேக நபர் கொல்லப்பட்டார். ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 எதிர்ப்பு. இந்தியா இந்தோனேசியா உறவுகள். கொடிய மழை மற்றும் நிலச்சரிவுகள். சூடான் இனப்படுகொலை. பாகிஸ்தான் தாக்குதல். பங்களாதேஷ் மற்றும் இந்திய உறவுகள். ஆடம்பர செலவுகளுக்கான உலகின் மிகவும் விலை உயர்ந்த நகரங்கள். தீவிர எல் நினோ. ஓகே, இப்போது விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஹார்முஸ் ஜலசந்தியில் டேங்கர் கப்பல் தாக்குதல். சமீபத்திய அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சோதிக்கும் வகையில் கத்தார் நாட்டின் LNG கப்பல் உட்பட 3 வர்த்தக டேங்கர் கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்திக்கு அருகே தாக்கப்பட்டதாக பிரிட்டிஷ் கடல்சார் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்க ஈரான் பதற்றம். ஈரானின் மறைந்த உச்ச தலைவருக்கு கோம் நகரில் லட்சக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் அமெரிக்க ஈரானுடன் ஒரு இறுதி ஒப்பந்தத்தை எட்டும் அல்லது அந்த வேலையை முடித்துவிடும் என்று அமெரிக்க ட்ரம்ப் கூறியுள்ளார். துருக்கியில் நேட்டோ உச்சி மாநாடு. துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டிற்கு வருகை தந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஐரோப்பிய பாதுகாப்பு உறுதிமொழிகள் மீதான தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியதுடன் கிரீன்லாந்தின் மீது அமெரிக்க கட்டுப்பாட்டை கொண்டு வரும் யோசனைகளை முன்வைத்தார். துருக்கிக்கு F-35 விமானங்கள் வழங்குவது குறித்து ட்ரம்ப். துருக்கிக்கு அமெரிக்க F-35 ரக விமானங்களை விற்பனை செய்வதை ட்ரம்ப் ஆதரிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை நீண்ட காலமாக பதற்றமாக உள்ள பாதுகாப்பு உறவுகளை சீரமைக்க உதவக்கூடும். பிரான்ஸ் வெளியேற்றங்கள். தெற்கு பிரான்ஸ் பைரினீஸ் ஓரியன்டேல்ஸ் பகுதியில் ஏற்பட்ட ஒரு பெரும் காட்டுத் தீ காரணமாக 10,000 பேர் வெளியேற்றப்பட்டதால் டூர் டி பிரான்ஸ் பந்தயம் பாதிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலா நிலநடுக்கம். வெனிசுலாவில் ஏற்பட்ட பேரழிவுகரமான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக 3,535ஆக உயர்ந்துள்ளது. மேலும் கிட்டத்தட்ட 17,000 பேர் காயமடைந்துள்ளனர் மற்றும் 18,000 பேர் இடம்பெயர்ந்துள்ளனர். கியூபா மின்வெட்டு. மோசமடைந்து வரும் பொருளாதார மற்றும் எரிசக்தி நெருக்கடிகளுக்கு மத்தியில் கியூபா தீவு முழுவதும் நாடு தழுவிய மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. மொனாக்கோ சந்தேக நபர் கொல்லப்பட்டார். மொனாக்கோ குண்டுவெடிப்பு தாக்குதலின் முக்கிய சந்தேக நபரான அனஸ்தாசியா உக்ரைனில் கொல்லப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். இந்நிலையில் 2 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 எதிர்ப்பு. முன்கள வீரர் போலரின் பலோகனுக்கு வழங்கப்பட்ட சர்ச்சைக்குரிய ஒரு போட்டி தடையை தொடர்ந்து அமெரிக்கா உலகக்கோப்பையிலிருந்து வெளியேற்றப்பட்டதை அடுத்து ஃபிஃபாவுக்கு எதிரான எதிர்ப்பு அதிகரித்து வருகிறது. இந்தியா இந்தோனேசியா உறவுகள். பிரதமர் மோடி ஜகார்த்தாவில் இந்தோனேசிய தலைவர்களை சந்தித்ததோடு அந்நாட்டின் உயரிய விருதான பிந்தாங் அடிபூர்ணாவையும் பெற்றுக்கொண்டார். மேலும் 2 பிரம்மோஸ் ஏவுகணை தொகுப்புகளுக்கான $200 மில்லியன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தையும் அவர் இறுதி செய்தார். கொடிய மழை மற்றும் நிலச்சரிவுகள். இந்தியாவின் கேரள மாநிலம் வயநாடு மற்றும் வங்காளதேசத்தில் பருவமழை காரணமாக ஏற்பட்ட கொடிய நிலச்சரிவுகள் மற்றும் பாறை சரிவுகளில் 8 ரோஹிங்கிய அகதிகள் உயிரிழந்தனர். சூடான் இனப்படுகொலை. சூடானில் நடைபெறும் இனப்படுகொலைகள் குறித்து கண்டுபிடிப்புகளை விவரிக்கும் அறிக்கையை ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ள நிலையில் அவசர சர்வதேச தலையீட்டிற்கான கோரிக்கைகள் எழுந்துள்ளன. பாகிஸ்தான் தாக்குதல். பாகிஸ்தானில் உள்ள ஒரு உள்ளூர் காவல் நிலையம் மீது தீவிரவாதிகள் நடத்திய வன்முறை தாக்குதலில் குறைந்தது 9 காவல்துறை அதிகாரிகள் உயிரிழந்தனர். பங்களாதேஷ் மற்றும் இந்திய உறவுகள். வங்கதேசத்தின் புதிய இடைக்கால நிர்வாகத்தின் ஆலோசகர்களான தாரிக் ரஹ்மான் மற்றும் ஜாகித் உர் ரஹ்மான் ஆகியோர் இந்தியாவுடன்
உள்ள உறவுகளை வலுப்படுத்த விரும்புவதாக தெரிவித்துள்ளார். ஆடம்பர செலவுகளுக்கான உலகின் மிகவும் விலை உயர்ந்த நகரங்கள். ஒரு புதிய செல்வ அறிக்கை ஆடம்பரத்துக்கு சிங்கப்பூர் மற்றும் ஜூரிச் நகரங்களை உலகின் மிகவும் விலை உயர்ந்த நகரங்களாக அறிவித்துள்ளதுடன் மொனாக்கோ முதல் 3 இடங்களுக்குள் நுழைந்துள்ளது. தீவிர எல்னினோ. இந்த ஆண்டின் காலநிலை நிகழ்வானது அதன் வலிமை மற்றும் தீவிரத்தன்மையில் வரலாற்று முறியடிக்கும் பாதையில் உள்ளது என்றும் இது உலகளாவிய வானிலை நெருக்கடிகளை மேலும் தீவிரப்படுத்தும் என்றும் எல்னினோ நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ உடனே வீடியோ கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.